வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்புகள். பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டியில் அமைந்துள்ள திஷா பள்ளியில் CISE பள்ளிகளுக்கு இடையே தேசிய அளவிலான டென்னிஸ் போட்டிகள் கடந்த 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடைபெற்றன. இதில் தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரகண்ட், மேற்கு வங்காளம், மேற்கு இந்தியா, மத்திய பிரதேசம் என பல்வேறு மாநிலங்கள் இருந்து 14, 17, 19 வயதுக்குட்பட்ட 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இப்போட்டிகளை CISE செயற்குழு உறுப்பினர் ஜவஹர் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா மாருதி கல்லூரியின் முன்னாள் முதல்வர் மற்றும் செயலாளர் சாய்குமார் தலைமையேற்று போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பைகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் பொது மேலாளர் கிருஷ்ணகுமார் மற்றும் பள்ளி கல்வி மேலாளர் திருமதி உமா ரமணன் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். 14 வயதினருக்குட்பட்ட மாணவர்களுக்கான ஒற்றையர் பிரிவில் கேரள மாநிலம் முதலிடமும், 17 வயதினருக்குட்பட்ட ஒற்றையர் பிரிவில் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடமும், 19 வயதினருக்குட்பட்ட பிரிவில் உத்தரகண்ட் மாநிலமும் முதலிடம் பெற்றனர். 14 வயதினருக்குட்பட்ட மாணவிகளுக்கான ஒற்றையர் பிரிவில் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடமும், 17 வயதினருக்கான உட்பிரிவில் கர்நாடக மாநிலம் முதலிடமும், 19 வயதிற்கான பிரிவில் மேற்கு வங்காள மாநிலம் முதலிடமும் பெற்றனர். ஃபஸ்ட்டில் அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்குறோம். எந்தெந்த கேம்ஸ் நடக்கணுமோ இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிரிக்கெட்டுக்கு தான் கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. இப்போது முன்னால் கொடுத்துட்டு இருந்தாங்க, அது கமர்ஷியல். இது அவங்க சொந்த விஷயத்துக்காக வேண்டி என்னென்னா, முன்னால் பேரண்ட்ஸ் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இல்லை. இப்போ எல்லா பேரண்ட்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க பிள்ளைகளுக்கு. இது கோச்சிங் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் பெங்களூர்லாம் போய் பார்த்தோன்னா குழந்தைகள் எல்லாருமே ஏதாவது ஒரு கேம்ஸில் போய் இது பண்ணுறாங்க. கிரிக்கெட்டு இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்குது. என்னென்னா கிரிக்கெட்டில் ஷைன் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா டீமாக சைன் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆள் 2 ஆள் இந்த மாதிரி தான். இப்போ உங்கள்கிட்ட கூட பேர் கேட்டிங்கன்னா ஒரு 5 பேர் சொல்லுவீங்க. ஆனால் இதில் பெனிஃபிட் இருக்குது குழந்தைகளுக்கு படிக்கிறதில்ல. இப்போது ஃபாரின் ஸ்காலர்ஷிப்லாம் ஈஸியாக கிடைக்குது. பேங்கு அந்த கேம்ஸில் நல்ல இதாக இருக்கிறாங்க, ஷைனிங்காக இருக்காங்கன்னாக்கி பேங்கே கொடுக்குது. இப்போது நாங்கள் சுபர்தோ கப்புன்னு ஒரு ஃபுட்பால் கப் இருக்குது. அது பண்ணுறது நம்ம ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல, அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறது. அவங்க 2 வருஷமாக நம்ம எங்கள் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வின் பண்ணுறாங்க. அதில் விளையாடுறவங்க வின் பண்ணுறவங்க மாத்திரம் இல்லை, விளையாடுறதே ஒரு குரூப் கவனிக்கும். அது இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஃபுட்பால் அவங்க செலக்ட் பண்ணி ஜெர்மனியில் கொண்டு இப்போ அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா செலவும் அவங்களே. இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இப்போ அவங்க ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் ஆகி உடனே கிடைக்கும். எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ரீசெண்டாக நம்ம ICSE போர்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5% வரை கொடுக்குது கேம்ஸில் இருந்தவங்களுக்கு அடிஷனல். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் பொள்ளாச்சி தாலுகா காவல் நிலைய எல்லைக்குள் அமைந்துள்ள கோபாலபுரம் சோதனை சாவடியை திறந்து வைத்தார். தமிழக கேரளா எல்லையில் உள்ள கோபாலபுரம் பகுதியில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன. சட்டவிரோத கடத்தல்களை தடுக்கும் வகையில் இப்பகுதியில் சோதனை சாவடி அமைத்து 24 மணி நேரம் கண்காணிக்கும் நோக்கில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து சோதனை சாவடி அமைக்கப்பட்டது. சோதனை சாவடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் உதவி காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ சிங், தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் சந்திரலேகா ஆகியோர் கலந்து கொண்டனர். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.